தென்னை நார் கழிவு, இது வந்து செம்மண் மூட்டை 25 கிலோ, மாட்டு சாணம் எரு, இது வந்து தென்னை நார் கழிவு, இதுவும் வந்து மாட்டு சாணம் ஆட்டு சாணம் கலந்த எரு, இப்போ நம்ம வந்து மாடி தோட்டத்துக்கு தேவையான மண், உரம், எரு எல்லாமே வாங்கி வந்து வச்சாச்சு. இப்போ வந்து எல்லாமே ஒன்றா சேர்ந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். மிக்ஸ் பண்ணது வந்து க்ரோ பேக்கில் தேவையான அளவு ரொம்ப போகிறோம். இப்போ நம்ம பார்க்குறது வந்து எல்லாமே பழைய மண். இது வெயிலில் காய வச்சாச்சு. காய வச்சுட்டு ஒரு பேக்கில் ஃபுல்லாக போட்டு வச்சிட்டோம். இப்போ வந்து இந்த மண் எல்லாமே ஒன்றா கலக்க போகிறோம். மண் ஸோ இதுவுமே வந்து வெயிலில் காய வச்ச மண் தான். ஜஸ்ட் க்ரோ பேக்கில் வந்து ரொப்பியிருக்கேன். இதையும் எல்லாம் ஒன்றா போட்டு தான் கலர போகிறோம். இது வெறும் மண் மட்டும்தான், மலையில் வேஸ்ட் ஆகாமல் இருக்கிறதாக க்ரோ பேக்கில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ எல்லாம் கலர போகிறேன். இது வந்து மாட்டு சாணம் ஆட்டு சாணம் கலந்த எரு. இது தென்னை நார் கழிவு, இது வந்து செம்மண், இப்போ இதெல்லாம் ஒன்றா கலந்துக்கலாம். இதுவும் தென்னை நார் கழிவு. மாட்டு சாணம் எரு, மணல், தென்னை நார் கழிவு, செம்மண், மாட்டு எரு, ஆட்டு எரு எல்லாமே கலந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து க்ரோ பேக்கில் போட போகிறோம். ஸோ எல்லா மண்ணும் க்ளீன் பண்ணிவிட்டு தொட்டியில் கொட்டியாச்சு. க்ரோ பேக்கில் மொத்தம் 25 பேக் வந்தாச்சு. எல்லா மண்ணும் 25 பேக்கில் போட்டோம். நம்ம கொஞ்ச நாள் எல்லாம் மாடியெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு எல்லா பேக்கும் அடுக்கிடலாம். அடுக்கிட்டு விதை போட போகிறோம். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்னென்ன மண் நான் போட்டு யூஸ் பண்ணியிருக்கேன்னு. இது மாதிரி க்ரோ பேக் எங்கே வாங்கினேன், அந்த மாடிக்கு போடுற வெயில் அதிகமாக வர ஷெல்டர் எங்கெங்கே வாங்கணும் எல்லாமே நம்ம வீடியோஸில் சொல்லியிருக்கோம். ஸோ நீங்களும் அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய ட்ரை பண்ண வேணாம், கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் a great day.